ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி தான். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் நியூ பார்ன் பேபிஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க. திடீர்னு என்னைக்காச்சும் செக் பண்ணி பார்க்கும்போது ஐயோ நம்ம இவ்வளோ வெயிட்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்களுக்கே தோணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்த்து அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறப்போ வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்ட்டு போயிருந்தேன். அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிகமாக வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி, அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி நம்மளால் ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது, நிறையா ஒர்க் அவுட் பண்ண முடியாது, நிறையா டயட்டும் எடுக்க முடியாது, சரி இந்த மந்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வெயில் சீசன் அதிகமாகிடுச்சுல. இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறோம், அப்புறம் பேபிஸ் பார்த்துட்ருக்குறோம், அப்புறம் வேறு எதுவும் வேலை செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கரெக்ட் டைமுக்கு ஒரு தண்ணி ஞாபகம் வச்சு குடிக்கிறதுக்கோ இல்லை கரெக்ட் டைமுக்கு ஒரு ஃபுட் எடுத்துக்கிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் மறந்து போயிடுவோம். இந்த மாதமும் இனி ஒரு 3 மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சம்மர் சீசனில் நமக்கு ஞாபகம் இல்லைனாலும் நமக்கு தண்ணி தாகம் எடுத்துரும். ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடுமே அந்த மாதிரி தான். நிறைய சாப்பாடு நம்ம டயட்டுன்னு எடுக்கிறத விடவே சாப்பாடு கம்மியாக தான் எடுப்போம். ஏன்னா வெயில் டைம் சாப்பிட முடியறதில்ல, ஒரு மாதிரி கொஞ்சம் சிரமமாகவே தான் இருக்கும். வெயில் டைம்னாலே எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் நீங்கள் அந்த டயட் ஃபாலோ பண்ணலாம். எப்பயும் சாப்பிட்றத விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லிக்விட் அதிகமாக எடுத்துக்கலாம். தயிர், மோர், இளநீ, தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளே வேண்டாம் அப்படின்னு தோணாலும், இதெல்லாம் நமக்கு வேண்டாண்டா அப்படின்னு தோணாலும் நம்மளே கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி ஆயிரும், ஏன்னா வெயில் டைம்னால. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற டைம் ஒரு எக்ஸசைஸை ஒரு 100 கவுண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் ஒரு 50 கவுண்ட் பண்ணிங்கனாலே கொஞ்சம் டயர்டாயிருவோம். ஏன்னா நமக்கே வேர்த்துரும், ரொம்ப டயர்டாயிரும் வெயில் டைம்னால. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமாக தான் இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுட்டு லிக்விட் ஃபுட்டாக தான் எடுக்கவே போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வாக்கிங் போகலாம். ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, குட்டீஸ்க்கெல்லாம் லீவாக இருக்கும் இந்த டைம், சம்மர் டைமு அப்படிங்கிறனால. அப்போ நம்ம அவங்க பின்னாடி நமக்கு ஓடுறதுக்கே நிறைய எனர்ஜி தேவை. அதுவே நமக்கு முக்கால்வாசி டயர்டாகி போயிடுவோம். டயர்டாயிட்டு அதுலேயும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்கள விட கொஞ்சம் ஒரு நார்மலாக எனக்கு ஒரு 3 கிலோ குறைஞ்சா போதும், ஒரு 4 கிலோ குறைஞ்சா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வெயிட் லாஸ் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளை அறியாமலே குடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா சம்மர் டைமு அப்படிங்கிறனால. அது ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வேர்க்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக டயட் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்ற டைம் பண்ணுறதை விட இந்த டைம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா போதுமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம குட்டீஸை கூட்டிகிட்டு சாயங்காலம் வாக்கிங் போவோம், இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போவோம். நிறைய டைமு குட்டீஸ் கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்கூல் லீவு தானே. அதனால் வேண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நானும் ஏன்னா இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் விட்டுட்டு இளநீ கொஞ்சம் நிறையா குடிச்சு பாருங்கள். குட்டீஸ்க்கும் நிறைய இளநீ கொடுங்க. குட்டீஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை கொஞ்சமாக தான் வெயிட் இருக்கிறேன், ஆனால் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்போத்துலேருந்து நானுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அப்போ வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நீங்களும் என்னென்ன சாப்பிட்லாம், இல்லை நான் சொன்னது தப்பா ரைட்டா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூன் 1 பார்க்கலாம் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. நான் வந்து உங்களுக்கு ஜூன் 1 காட்டுறேன். ஏன்னா 3 மந்த்து வந்து எனக்கு ஸ்லோவாக குறைஞ்சா போதும். நான் வந்து ஒரு 50 kgயில் இருந்தேன் முதல்ல. இப்போ வந்து 60 kgயில் இருக்கேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 கிலோ நீங்கள் குறைஞ்சிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் நான் ட்ரை